அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த ஜுமா தினத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். நம்ம எல்லாம் ஒன்று கூட செய்த ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும். புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாம் வல்ல நாயகன் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் அகில உலக மக்களுக்கெல்லாம் அருள்குடையாம் அல்லாஹுவின் தூதர் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்களின் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும், இங்கு ஒன்று கூடி இருக்கக்கூடிய நாம் அனைவரும் மீதும் அந்த ரஹ்மானுடைய வற்றா கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக அவர்களை நரகத்தின் பக்கம் சென்று விடாமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த மனித சமுதாயத்திற்கு கொடுப்பதற்காக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் எண்ணற்ற இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அப்படி அனுப்பப்பட்ட இறை தூதர்களில் இறுதியானவர் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட இறை தூதருடைய பொன்மொழிகளை பற்றி ஏராளமான செய்திகள் நமக்கு தெரிந்திருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே இந்த நபியை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா, இந்த நபியிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். ஒரு மனிதனுடைய பிறப்பில் இருந்து அவன் மரணிக்கக்கூடிய கடைசி நேரம் வரைக்கும் இறை தூதர் அவருடைய வாழ்க்கையிலே இந்த மனித சமுதாயத்திற்கு முன்மாதிரியான ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. அதை இந்த மனித சமுதாயம் தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி நடந்தால் நாளை மறுமையிலே அவர்களுக்கு சுவனம் கிடைப்பதற்குண்டான அனைத்து வாய்ப்புகளும் இந்த மனிதனுக்கு இருக்கும். அதை தவறவிட்டு இந்த உலகத்திலே நம்முடைய மனம் போன போக்கிலே நம்முடைய வாழ்க்கையினை அமைத்து கொண்டால் நாளை மறுமை நாளிலே கை சேதப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களில் நாமும் ஒருவராக ஆகிவிடுவோம் என்ற ஒரு எண்ணம் நாம் அனைவருக்கும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகம் அழியக்கூடிய கடைசி நாள் வரைக்கும் இறை தூதராக, அவருக்கு பிறகு இனி யாரும் இறுதி தூதராக இந்த பூமிக்கு வரமாட்டார்கள், அவர்தான் கடைசியாக இருக்கக்கூடிய இறை தூதர் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனின் வாயிலாகவும் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சொற்களின் வாயிலாகவும் இந்த மனித சமுதாயத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள். அப்படி உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும் இறை தூதராக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர், அவருடைய சொற்கள் இந்த உலகத்திலே கடைசி நாள் வரைக்கும் வரக்கூடிய மனித சமுதாயத்திற்கு முன்னுதாரணமாக ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கும் என்பதைத்தான் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் குறைந்த சொற்களோடு அதிகம் விளக்கம் கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒரு வார்த்தை அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அந்த வார்த்தையை வைத்து
மனித சமுதாயம் உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும் அதிலிருந்து விளக்கங்களை இந்த மனித சமுதாயம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி அனைத்து மனிதர்களுக்கும் தீர்வு தரக்கூடிய சொற்களைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில அவர்கள் பேசிய பேச்சுக்களில் இருந்து இந்த மனித சமுதாயத்திற்கு கிடைக்கிறது என்பதைத்தான் இந்த ஒரு நபிமொழி இந்த மனித சமுதாயத்திற்கு பாடம் நடத்துகிறது. எதற்காக அப்படி சொல்லப்படுகிறது? ஏதோ நம்முடைய சமூகத்திற்கு பிறகு நாம் எல்லாம் மரணித்து விட்டால் இந்த இறை தூதர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தவர், இந்த காலகட்டத்திற்கு இவருடைய சொற்கள் விளக்கங்கள் பத்தாது என்று யாரும் சொல்லிவிட முடியாத அளவிற்கு அதிக விளக்கங்களோடு இறை தூதர் அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அப்போ கடைசி நாள் வரைக்கும் யாருமே சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய சொற்களை நீங்கள் புரட்டி பார்த்தால், படித்து பார்க்கும் பொழுது எந்த காலத்தில் மனிதர்கள் வந்தாலும் அத்தனை மனிதர்களுக்குமே இந்த செய்திகள் மனிதர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டே இருக்கும். அப்படி ஏராளமான விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதில் இன்றைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஒரே ஒரு செய்தியில அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு 3 செய்திகளை குறிப்பிட்டு ஒரு செய்தியினை சொல்லுகிறார்கள். அதில் சொல்லும் பொழுது, உங்களுக்கு நன்மை தரும் காரியங்கள் நீங்கள் ஆர்வமாக இருந்து கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அடுத்தது அதே செய்தியிலே சொல்லுகிறார்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உதவி தேடுங்கள். அதே செய்தியிலே இன்னொன்றும் சொல்லுகிறார்கள், நீங்கள் சோர்ந்து போய் விடாதீர்கள். அப்ப இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி என்பது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மிக மிக கவனம் எடுக்கக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இந்த செய்திகள் இருப்பதை இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நன்மையான காரியங்கள் நீங்கள் ஆர்வம் காட்டுங்கள். நல்ல விஷயங்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதில் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? நம்மை நாமே ஒரு கணம் அப்படி ஆய்வு செய்து பாருங்கள். நல்லது செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அதிலே நம்முடைய உள்ளம் எப்படி செயல்படுகிறது? அதே நன்மை கிடைக்காத ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொன்னால் அதிலே நம்முடைய உள்ளம் காட்டக்கூடிய ஆர்வம் எந்த அளவிற்கு இருக்கிறது? இன்னைக்கு எல்லாத்தையுமே எடுத்து பாருங்க. நம்முடைய கையிலே இருக்கக்கூடிய தொலைபேசி, மொபைல் போன், அதிலே நிறைய நன்மைகளும் இருக்கிறது, நிறைய தீமைகளும் இருக்கிறது. ஆனால் இந்த மொபைலை வைத்துக்கொண்டு எத்தனை பேர் நன்மைக்காக ஆர்வம் காட்டி இருக்கிறோம்? மொபைலை வச்சிருக்கிறோம், அதுல எதற்கு ஆர்வம் காட்டுகிறோம்? படம் பார்ப்பதற்கு ஆர்வம் காட்டுகிறோம், ரீல்ஸ்களை பார்ப்பதற்கு ஆர்வம் காட்டுகிறோம், தன்னுடைய நேரத்தை செலவு செய்வதற்கு ஆர்வம் காட்டுகிறோம். இன்னும் சில பேர் மார்க்கம் கடுமையாக கண்டித்திருக்கக்கூடிய சூதாட்டங்கள், ஆபாச படங்கள் போன்ற மார்க்கம் கடுமையாக கண்டித்திருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்ப்பதற்கு இன்றைக்கு நம்முடைய ஆர்வம் அதிகரித்திருக்கிறது. ஆனால் நன்மையான விஷயத்தில் நம்முடைய ஆர்வம் எப்படி இருக்கிறது? மொபைல் இருக்கிறது, திருமறை குர்ஆன் வசனங்கள் மொபைலின் வாயிலாக பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆடியோக்களின் வாயிலாக திருமறை குர்ஆனை கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஏராளமான மார்க்க உரைகள் இருக்கிறது, சந்தேகங்களுக்கு தீர்வு கிடைக்கிறது. அதில் நாம் காட்டக்கூடிய ஆர்வம் என்ன? நினைச்சு பாருங்க. நம்முடைய ஆர்வங்கள் எல்லா விஷயத்திலும், குறிப்பாக நன்மையான காரியங்களிலே நம்முடைய ஆர்வங்கள் மிக மிக குறைந்து கொண்டே போகிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், வலி குல்லி விஜ்ஹு முவல்லிஹா, அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஸ்தபிகுல் ஹைராத், நன்மைகளில் ஒருவருக்கொருவர் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் எப்படி சொல்றான்? நன்மையான காரியங்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். நன்மை செய்யுங்கள்னு மட்டும் அல்லாஹ் சொல்லல. சரி, நீங்க எல்லாம் நன்மை செய்றீங்க, ஜும்மாவுக்கு வந்துட்டீங்க, தொழுதுட்டோம், சரி மற்ற நேரம் அசருக்கு வந்துட்டோம், அல்லது மற்ற நன்மையான காரியங்கள் செஞ்சுட்டோம், அது மட்டும் அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லுகிறான், நன்மைகளில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். முந்துதல் என்றால் என்ன? ஒருவருக்கொருவர் ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்கிறது,
அதிலே ஒருவரை முந்தி விடுவது என்பது அவரை விட அதிகம் ஆர்வம் காட்டுவது, அவரை விட அதிகம் செய்வது. அதான முந்திக் கொள்வது என்பது. அல்லாஹ் இந்த வசனத்தில் அப்படித்தான் சொல்றான். நன்மைகளில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஒரு ஜும்மா நேரத்தில் 12:45 ஒருவர் வந்தால் நாம் என்ன நினைக்கணும் தெரியுமா? இவர் 12:45 பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி வராரு, நான் அதற்கும் ஒரு நிமிடத்திற்கு முன்பாக வருவேன். ஆர்வம் எப்படி வரணும்? அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான். நன்மையில முந்துங்க. ஒரு 5 ரூபாய் தர்மம் கொடுத்தால் நான் 10 ரூபாய் கொடுப்பேன். ஒரே ஒரு நன்மையான காரியங்களில் ஒருவர் ஈடுபட்டால் அவரை விட 2ஆக நான் செய்வேன். அல்லாஹ் இந்த வசனத்தில் அப்படித்தான் சொல்லுகிறான். நன்மைகளில் ஒருவருக்கொருவர் நீங்கள் ஆர்வம் காட்டிக் கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் முந்திக்கிங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் நன்மைக்காக அவர்கள் காட்டிய ஆர்வம் எந்த அளவிற்கு தெரியுமா? இன்னைக்கு நமக்கெல்லாம் ஆர்வம் குறைந்து எந்த அளவிற்கு நம்முடைய ஆர்வம் இன்றைக்கு வந்து நிற்கிறது என்று சொன்னால், ஏதோ கடனுக்காக இன்றைக்கு அமல்கள் எல்லாம் செய்வதாக மாறிவிட்டது. வேற வழி இல்லை. ஒரு மாசம் நோன்பு வருது, வச்சுதான் ஆகணும். வேற என்ன பண்றது? தொழுதுதான் ஆகணும். வேற என்ன பண்றது? ஏதாவது சின்னதை கொடுத்து தான் ஆகணும். மனப்பூர்வமாக ஆர்வமாக செய்வதெல்லாம் குறைந்து விட்டு நபர்களுக்காக வேண்டா வெறுப்புக்காக செய்யக்கூடிய ஒரு நிலைதான் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனா சஹாபாக்களுடைய காலம் எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்தில் சில நபி தோழர்கள் வந்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு நன்மை வேண்டும். என்ன நன்மை தெரியுமா? செல்வந்தர்கள் பொருளாதாரம் வைத்திருக்கிறார்கள், காசு பணம் வச்சிருக்கிறாங்க. இந்த காசு பணத்தை அவர்கள் செலவு செய்து தர்மத்துடைய நன்மையை சம்பாதிக்கிறார்கள். தர்மம் செய்யறாங்க, அந்த நன்மை அவங்களுக்கு கிடைக்குது. ஆனா எங்களுக்கு அந்த வழி இல்லை. எங்களுக்கு வருமானம் குறைவு, எங்களுக்கு வருமானம் இல்லை. நாங்க என்ன செய்வது? யாரு பார்க்கிறாங்க? வசதி இருக்கக்கூடிய மனிதர் செய்யக்கூடிய தர்மத்திலே ஆர்வம் காட்டுகிறார்கள். அவரை விட நானும் பெரிய வீடு கட்டணும், அதுக்கு ஆர்வம் இல்லை. அவர் வச்சிருக்கிற வண்டியை மாதிரி அதை விட சிறந்ததை வாங்கணும், அப்படி காட்டல. அவருடைய ஆர்வம் எப்படி இருந்தது என்றால், அவங்க காசு பணம் நிறைய வச்சிருக்கிறாங்க, அதை ஏழைகளுக்கு கொடுக்கிறார்கள். எங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை, நாங்க என்ன செய்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த ஏழை நபி தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய இந்த திக்ரை சொல்லிட்டு இதை சொல்லுங்க, அதற்குண்டான நன்மை உங்களுக்கு கிடைக்கும். சரி, ஏழை சஹாபாக்கள் இதை செய்கிறார்கள். இதை கேள்விப்பட்ட வசதி படைத்த அந்த நபி தோழர்கள், அந்த சஹாபாக்கள் என்ன பண்றாங்க? என்னடா இவங்க இப்படி ஒரு அமல்களை செய்யறாங்களே, ஆர்வம் பாருங்க. பொருளாதாரத்தையும் செலவு செய்து அவர்களுக்காக அவர்களுக்கு கிடைக்கிற நன்மை இவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த வார்த்தை கேட்ட அந்த வசதி படைத்த சஹாபாக்கள் அவர்களும் அதை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அவர்களும் இதை சொல்லி அந்த நன்மை பெறாங்க. மறுபடியும் இந்த ஏழை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர்கள், ஆனால் அவர்களும் இதை செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒன்னும் சொல்லல, அது அல்லாஹ் அவர்களுக்கு நாடியது. அவர்களுக்கும் அதனுடைய நன்மை கிடைக்க போகிறது. அவர் சஹாபாக்கள் மத்தியில நன்மைகளிலே எப்படி இருந்திருக்கிறார்கள். அவங்க ஒண்ணு செய்யறாங்க, அந்த மாதிரியாவது நம்ம செய்யணும், அல்ல அதை விட சிறந்ததை செய்யணும் என்ற ஆர்வம் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் சஹாபாக்கள் மத்தியில இருந்தது. ஆனால் இன்றைக்கு நம்மிடத்தில் மிக மிக குறைந்து விட்டது. சரி, நம்முடைய ஆர்வத்தை எப்படி அமைத்துக் கொள்வது? நமக்கு ஆர்வம் வரணும் தானே. நமக்கு ஆர்வம் வர வேண்டும் என்று சொன்னால் சில விஷயங்களை நாம் சரி செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்களை சரி செஞ்சிட்டோன்னு வைங்க,
நமக்கும் இது போன்ற நன்மையான காரியங்கள் செய்வதற்கு ஆர்வம் அதிகரிக்கும். என்னென்ன செய்கிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தன்னை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. அல்லாஹ் தன்னை பற்றி சொல்றான், நான் தான் ஒரே ஒரு கடவுள், இறைவன் நான் தான், என்னைத்தான் வணங்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லிவிட்டு வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்று அல்லாஹ் பேசுகிறான். அடுத்தது அதே வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அவன் பேரரசன். அல்லாஹுதான் மிகப்பெரிய அரசன். உலகத்திலே சொல்லக்கூடிய அரசர்கள், ராஜாக்கள், முதலமைச்சர்கள், நாட்டினுடைய ஜனாதிபதிகள், பிரதமர்கள் யாராக இருந்தாலும் குறைந்த காலம் இருப்பார்கள் அல்லது மரணிக்கக்கூடிய நாள் வரைக்கும் இருப்பார்கள். மரணித்து விட்டால் அதோடு முடிந்து விட்டது. ஆனால் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகிறான், அவன் பேர் அரசன். அடுத்தது அல்லாஹ் சொல்லுகிறான், அவன் தூயவன். ஒன்னு அல்லாஹ் சொல்றான், உலகத்திலே மிகப்பெரிய அரசன் அவன்தான், பேர் அரசன் அவன் மட்டும்தான். அடுத்தது அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகிறான், அவன் தூயவன், அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் அதே வசனத்திலே சொல்லுகிறான், அவன் நிம்மதியினை அளிப்பவன். அல்லாஹ் யாரா? தன்னுடைய ஆற்றலை சொல்லுகிறான், தன்னுடைய பவரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். பேசிட்டு அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான், அவன்தான் நிம்மதியினை அளிப்பவன். உங்களுக்கு நிம்மதி தரவன் யாரு தெரியுமா? அல்லாஹ் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதியினை தருகிறான். சரி, இந்த நிம்மதி எங்கெல்லாம் கிடைக்கிறது? நிம்மதியா இருந்துட்டோன்னு வைங்க, நமக்கும் நன்மைகளில் ஆர்வம் கிடைக்கும், ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைக்கு நமக்கு நிம்மதி இல்லாததுதான், நன்மைகளில் ஆர்வம் குறைந்து விட்டது. காசு பணம் பத்தல, காசு இல்லாததினால் கஷ்டம், அதனால நிம்மதி இல்லை என்று மனிதன் பொருளாதாரத்திற்காகவே தன்னுடைய நேரத்தை முழுமையாக செலவழிக்கிறான். அமல்களில் ஆர்வம் குறைத்துக் கொள்கிறான். பொருளாதாரம் நிறைய இருக்கிறது, வேற எங்க நிம்மதி இல்லை, தன்னுடைய வீட்டிலே நிம்மதி இல்லை. அதனால் வீட்டிலே நன்மையான எந்த காரியமும் நடப்பது இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு வசனத்திலே சொல்லுகிறான், உங்கள் வீடுகளில் உங்களுக்கு அல்லாஹ் நிம்மதியினை ஏற்படுத்தி இருக்கிறான். எங்க நிம்மதி கிடைக்குமா? அல்லாஹ் சொல்றான், உங்க வீட்டில் அல்லாஹ் நிம்மதியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். உண்மையாகவே எல்லாருமே தங்களுடைய மனதை தொட்டு யோசிச்சு பாருங்க. என் வீட்டில் நான் நிம்மதியாத்தான் இருக்கிறேன், என் பொண்டாட்டினால எந்த பிரச்சனையும் சண்டையும் இல்லை, என் பிள்ளைனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்னுடைய தாய் தந்தையர்களினால் எனக்கு நிம்மதியற்ற எந்த செயலுமே நடக்கல. யோசிச்சு பாருங்க, நம்முடைய வீடுகளில் 1000 பிரச்சனைகள். பொருளாதாரம் இருந்தால் வேறு பிரச்சனை, பொருளாதாரம் இல்லை என்றால் பொருளாதாரத்திற்காக பிரச்சனை, அல்லது பக்கத்து வீட்டுக்காரர்களை பார்த்தால் அதற்காக பிரச்சனை, வேலையிலே ஏற்படக்கூடிய அந்த கசப்பான சம்பவங்களுக்கு வீடுகளிலே பிரச்சனை. மனுஷனுடைய வாழ்க்கை எங்க எப்படி இருக்கிறது? வீட்டுக்கு போன நிம்மதியே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய நிலை அப்படி இருக்கிறது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்க வீட்டில் தான் நிம்மதி இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். உங்கள் வீடுகளில் நான் நிம்மதியினை வைத்திருக்கிறேன். அப்ப எப்படி நம்ம வீட்டில் நிம்மதி இல்லாம போச்சு? அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு செய்தியிலே சொல்லுகிறார்கள், நாம வீட்டில் நாம செய்யக்கூடிய ஒரு காரியம், ஆனா நாம செய்வது இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த வீடுகளில் இறைவனுடைய வார்த்தை திருமறை குர்ஆன் படிக்கவில்லையோ அந்த வீடு மையவாடிக்கு சமம். இப்ப நம்ம வீட்டை நினைச்சு பாருங்க, நம்ம வீடு நிம்மதி தரக்கூடியதாக இருக்கிறதா, அல்லது நம்ம வீடுல பிரச்சனைகளும் நிம்மதி இல்லாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு வீடாக இருக்கிறதா நினைச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னது நம்ம வீட்டில் நடக்கல.
குர்ஆன் ஓதப்பட்டால் அது மையவாடியாக அந்த வீடு இருக்காது. அப்ப நம்முடைய வீடுகளை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய இருக்கக்கூடிய இடத்தை நம்முடைய தேவைக்கு ஏற்றாற்போல், ஆர்வத்திற்கு ஏற்றாற்போல் அமைத்து கொண்டால் அப்பதான் நமக்குண்டான நன்மைகளில் ஆர்வமே அதிகரிக்கும். வீட்டில் குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்குதுன்னு வைங்க, உங்க பிள்ளை ஒரு அரை மணி நேரம் குர்ஆன் ஓதுகிறான், உங்க மனைவியோ அல்லது நம்மளோ கணவன்மார்களோ குர்ஆனை ஓதுகிறார், என்ன நடக்கும் நினைச்சு பாருங்க. குர்ஆன் ஓதுறான்னு டிவி ஆஃப் பண்ணிடுவோம். அதானே, யாராவது கத்திக்கொண்டு இருந்தால் குர்ஆன் ஓதுறாங்கல்ல, கொஞ்சம் அமைதியா இருக்கலாம் இல்லை என்ற சொற்கள் உருவாகும். குர்ஆன் ஓதப்பட்டால் அந்த வீட்டிலே குர்ஆன் முடிகிற வரைக்கும் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். இது எத்தனை வீட்டில் இருக்குது நினைச்சு பாருங்க. நம்முடைய வீடுகளை மாற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை தங்களுடைய வீடுகளிலே படிக்கக்கூடிய ஓதக்கூடிய வழக்கத்தை கொண்டு வர வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம், ஒரு நாளைக்கு ஒரு 1/4 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் செய்யுங்கள். ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றுவதற்கு ஒரு 5 நிமிஷம் டெய்லி குர்ஆனை படிச்சு பாருங்க. ஓதி நீங்கள் படிக்க ஆரம்பித்தால் உங்களை பார்க்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் கூட நம்மளை பார்த்து அப்படியே நம்முடைய பிள்ளை செய்கிறார். பாட்டு போட்டு நல்ல சவுண்டு வச்சு வீட்டில் நம்ம டான்ஸ் ஆடணும்னு வைங்க, நம்ம பிள்ளையும் அதை பார்ப்பான். நாம் இல்லாத நேரத்தில் அல்லது நாம் இருக்கும் பொழுது ஒரு பாடல் வந்தால் அவனும் ஆடக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது. நீங்க படிக்கிற பழக்கத்தை வச்சீங்கன்னு வைங்க, தினம்தோறும் காலையில ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் குர்ஆனை எடுத்து புரட்டுவதை உங்கள் மனைவியும் பிள்ளையும் பார்த்தால் எப்படி நிலைமை உருவாக வேண்டும் தெரியுமா? ஒரு நாள் நீங்கள் படிக்கவில்லை என்றால் ஏன் அந்த நன்மையை செய்யவில்லை என்று கேட்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய நிலை மாற வேண்டும். அப்படி மாறி இருக்குதா நினைச்சு பாருங்க. டெய்லி குர்ஆன் ஓதுறோம், ஒரு நாள் ஓதல, இதை பார்த்த உங்கள் மனைவியோ உங்கள் கணவனோ உங்களிடத்துல கேட்பார், தாயோ தந்தையோ கேட்பாங்க, என்ன இன்னைக்கு குர்ஆனை ஓதலையே. இந்த நிலை உங்களுக்கு உருவாகும். குர்ஆன் ஓதுவதனால் கிடைக்கிற நன்மை என்ன தெரியுமா? குர்ஆன் ஓதுவது மனம் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு செய்தி சொல்லுகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எந்த அளவிற்கு இருந்தது என்றால், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்ப காலகட்டம் இஸ்லாத்தை ஏற்று தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆரம்ப காலகட்டம். குர்ஆன் ஓதுறாங்க. குர்ஆன் ஓதுவதை கேட்ட இணை வைப்பாளர்கள் தங்களுடைய சபைகள் எல்லாம் கூடி பேசுகிறார்கள். எப்படி குர்ஆன் ஓதுவார் தெரியுமா? மற்றவர்களுக்கு கேட்பதை போல குர்ஆன் சத்தம், நல்ல ராகமா வீட்டுக்குள்ளேயோ வெளியே உட்கார்ந்து நல்ல சப்தமாக ஓதுவார். அன்னைக்கு இருந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் என்னடா இவர் ஓதுறான்னு சொல்லி நின்று கேட்பாங்க. ஏகத்துவத்தை எதிர்த்தவருடைய மனைவிமார்கள், பிள்ளைகள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதக்கூடிய இந்த குர்ஆன் வசனத்தை நின்று கேட்பாங்க. இதை பார்க்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வெறுப்பு. என்னடா இந்த முகம்மதை யாரும் பின்பற்றி விடக்கூடாது என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாய் இருக்குது. அதுக்குத்தான் நம்ம கடுமையா கண்டிக்கிறோம். ஆனா குர்ஆன் ஓதுவதை கேட்டால் நம்முடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் நிற்கிறார்களே என்று அவங்களுக்குள்ள ஒரு பேச்சு. அந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு மனிதனிடத்திலும் இதை சொல்லுகிறார்கள். இவர் சத்தம் போட்டு குர்ஆன் ஓத வேண்டாம்னு சொல்லுங்க, அப்படி ஓதுவதினால் எங்கள் குடும்பங்களில் இருப்பவருடைய உள்ளம் மாறுகிறது. என்ன சொல்றாரு?
குர்ஆன் ஓதுறனால எங்க குடும்பத்துல எல்லாம் நிக்கிறாங்க இல்ல, அவங்களுடைய உள்ளம் மாறுகிறது. குர்ஆன் ஓத வேண்டாம்னு சொல்லுங்க. அப்ப குர்ஆன் ஓதப்பட்டால் அதை நீங்கள் செவிதாழ்த்தி கேட்டால் உங்களுடைய உள்ளமும் மாறும். அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையிலே அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் செவிமடுங்கள் என்று சொல்லுகிறார். நீங்க திரும்ப அது பின்னாடி ஓதாதீங்க. குர்ஆன் ஓதப்பட்டுச்சா வெறும் காதுகளில் மட்டும் கேளுங்கள். இன்னைக்கு நம்முடைய ஆர்வம் என்ன தெரியுமா? நாம எல்லாரும் நினைச்சுக்குங்க, நாமும் தொழுகையில நிக்கிறோம், நாம் தொழுத தொழுகையில இமாம் என்ன ஓதுகிறார் என்றே தெரிவது இல்லை. தக்பீர் கட்டுகிறோம், கவனம் எங்கோ இருக்கிறது. குர்ஆனை கேட்கறதுல ஆர்வம் கம்மி. அப்படி உணர்ந்து கேட்டு பாருங்க. குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள் ஓதுங்கள், தொழுகையில இல்ல, மற்ற நேரங்களிலே. தொழுகையிலே அமைதியாக அவர் சொல்வதை காதுகளிலே கேட்டுக்கொண்டே இருங்கள். அதிலே உங்களுக்கு ஒரு நிம்மதியினை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எனவே நம்முடைய ஆர்வம் அதிகரிப்பதற்காக நம்முடைய செயல்களில், நம்முடைய வீடுகளில் அதற்குண்டான ஒரு செயல்பாடுகளை செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது என்ன? நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அடுத்து என்ன? நம்மிடத்துல சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள். நம்முடைய நண்பர்களை நல்ல மனிதராக வைத்துக் கொண்டால் நன்மைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். எப்படி? நல்ல ஃப்ரெண்ட் இருந்தான்னு வைங்க, அவனால் நமக்கு நன்மைகளில் ஆர்வம் கிடைக்கும். இல்லைன்னா என்ன நடக்கும்? ஒன்றும் இல்லை. பள்ளி வாசலிலே தொழுகைக்காக போகலாம் என்று ஒரு நண்பன் சொன்னால் இன்னொரு நண்பன் என்ன சொல்லணும் தெரியுமா? ஆமாப்பா வா, 2 பேரும் போவோம். அல்லது போபவனை தடுக்காதவனாக இருக்க வேண்டும். சரி நீ போயிட்டு வா, அப்புறம் நான் பார்த்துக்கலாம். ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நண்பர்கள் மத்தியிலே நம்முடைய நண்பர்கள் எப்படி இருக்கிறார்கள்? நல்ல யோசிச்சு பாருங்க. நண்பனினால் நன்மைகளே ஆர்வம் கிடைச்சிருக்குதா? மாப்பிள்ள நம்ம 2 பேரும் சேர்ந்து பாவம் கல்விக்குன்னு கேட்குறாங்க, ஒரு 100 ரூபா நம்ம ஏதாவது கொடுப்போம்டா, ஒரு 1000 ரூபா ரெடி பண்ணி மருத்துவத்துக்கு கொடுப்போமே, பாவம் பக்கத்து வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்ம யார்த்தையாவது உதவி வாங்கி அவங்களுக்கு உண்டான கஷ்டத்தை போக்குவோமே, அப்படி சொல்ற நண்பன் எத்தனை பேர்? நம்முடைய நண்பன் எப்படி தெரியுமா? பாவம் செய்தால் அதற்கு துணை நிற்கிற நண்பன். மாப்பிள்ள ஒரு தம் அடிக்கிறியா கேட்கிற நண்பன் நம்ம இடத்துல இருக்கிறார். எங்கட இந்த படம் இருக்கு, நீ பாத்தியா, உனக்கு அம்சு தரட்டுமா கேட்கிறவன் நம்ம இடத்துல நண்பனாக இருக்கிறான். அப்ப எப்படி நமக்கு நன்மைகளில் ஆர்வம் அதிகரிக்க போகும்? ஆர்வம் அதிகரிக்க வேண்டும் என்றால் நண்பர்களை நல்லவர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி வச்சால் மட்டும்தான் தப்பு நடந்தா கூட நம்மை சுட்டி காட்டுவான். அவன்தான் நல்ல நண்பன். நம்ம ஒரு தப்பு செய்யறோம்னு வைங்க, மொபைல்ல நம்மளே அறியாமலே நாம் ஒரு சூதாட்டத்தில் ஈடுபடுகிறோம். நண்பன் சொல்லணும், அதெல்லாம் வேண்டாம் மாப்பிள்ள, குடும்பம் நாசமாயிரும். இதனால மார்க்கம் தடுத்திருக்கிறது, அல்லாஹ் இதுல பொருளாதாரத்தை தரமாட்ட அழிச்சிருவான். அப்படி பாவத்தை சுட்டி காட்டக்கூடியவன் நமக்கு நண்பனாக இருந்தால் நன்மைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். இல்லை என்றால் நம்முடைய பாவத்தில் மட்டும்தான் நம்முடைய ஆர்வம் அதிகரித்து கொண்டே போகும் என்பதை கவனத்திலே வைத்துக் கொண்டு நன்மையான காரியங்களில் ஆர்வத்தை அதிகம் காட்டுங்கள். அடுத்து இதே செய்தியிலே சொன்ன 2 விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த 2வது உரையிலே தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமுறை குர்ஆனிலே சொன்னதை போல நன்மைகளில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்ற அந்த வசனத்திற்கு ஏற்றாற்போல் நன்மைகளை யார் செய்கிறார்களோ
அந்த காரியங்களில் நம்முடைய ஆர்வத்தை அதிகரித்து நம்மால் முடிந்த நன்மைகளை அவர்களோடு சேர்ந்து செய்வதற்கு நாம் ஆர்வப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதவர்கள் அதே செய்தியிலே சொல்லுகிறார்கள், நன்மைகளில் ஆர்வம் காட்டுங்கள், அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள், நீங்கள் சோர்ந்து போய் விடாதீர்கள். அப்போ இரண்டாவதாக இருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுதல் என்பது அதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். நாம் இன்றைக்கெல்லாம் நமக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது முதலிலே நம்முடைய சொந்தக்காரர்கள், கடன் கேட்கக்கூடியவர்கள், தெரிந்தவர்கள் எல்லாரிடம் சொல்லி முடித்ததற்கு பிறகு கடைசியாக அல்லாஹ்விடத்தில் சொல்லக்கூடிய பழக்கம் கொண்டவர்களாகத்தான் இன்னைக்கு நாம் இருக்கிறோம். ஆனால் முதலிலே அல்லாஹ்வின் மீது உங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பெரிய சிக்கல்கள் வந்தாலும் முதலில் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு விட்டு அதற்கு பிறகு அதற்குண்டான தீர்வுகளை நோக்கி நீங்கள் சென்றால் அதிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு வழிகாட்டுவான். அப்படிப்பட்ட மக்களாக நம்மை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அடுத்தது அதே செய்தியிலே அல்லாஹ்வுடைய தூதவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள். இன்னைக்கு நம்மிடத்திலே அதிகமான மக்கள் இடத்திலே இந்த ஒரு குணம் இருந்து கொண்டே இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதிலே வெற்றி கிடைக்கவில்லை என்று சொன்னால் உடனே நம் மனம் நொந்து விடக்கூடிய ஒரு செயல் மனிதனிடத்திலே இருக்கிறது. நான் எவ்வளோதான் பிஸ்னஸ் பண்ணுறது, நான் எவ்வளோதான் ஆர்வம் காட்டுவது, நான் என்ன செஞ்சாலும் எதுவுமே நடக்கவே மாட்டேங்குதே என்று மனிதன் வெக்ஸாகக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு மனிதர்கள் மத்தியிலே நிறைய இருக்கிறது. நிறைய பேரிடத்திலே தொழில் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் கூட புலம்பலான வார்த்தைகள் தான் இன்றைக்கு நிறைய பேரிடத்திலே இருக்கிறது. வியாபாரமெல்லாம் எங்கெங்க நல்லா நடக்குது, ஒரு வியாபாரம் இல்லைங்க, ஒரு பிஸ்னஸும் இல்லை, ஒன்றுமே இல்லை, போகிற பக்கமெல்லாம் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது என்று புலம்பலோடு மனிதனுடைய வாழ்க்கை கழிந்து கொண்டே போகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் மனம் தளர்ந்து விடாதீர்கள். வியாபாரத்திலே உங்களுக்கு இல்லை என்றால் படைத்தவன் தருவான் என்ற நம்பிக்கையோடு இருங்கள். கண்டிப்பா இது இல்லையா, அடுத்தது என்னால் செய்ய முடியும், அடுத்தது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு உதவி செய்வான். நீங்கள் எதிலே பாதிக்கப்பட்டீர்களோ அதில் இருந்து விடுபட்டு அடுத்த காரியத்தை நோக்கி நீங்கள் வர வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதவர்கள் சொல்லுகிறார்கள். நீங்கள் மனம் தளர்ந்து விடவே செய்யாதீர்கள். ஒரு காரியத்தில் இறங்கி இருக்கீங்க, பொருளாதாரம் பத்தல, என்ன செய்யறது என்று புலம்புவதை விட்டுவிட்டு படைத்தவன் கண்டிப்பா தருவான், என் நிலை என்ன என்பது படைத்தவனுக்கு தெரியும், அல்லாஹ்விடத்தில் நான் கேட்டு விட்டேன், கண்டிப்பாக தருவான் என்று நீங்கள் உறுதியாக நின்றால் அதற்கு படைத்தவன் தீர்வை தருவான். அப்படி பல பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. நீங்கள் திருமறை குர்ஆனை புரட்டி பார்த்தால் உதவியே செய்ய முடியாது என்று இருக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நேரங்களிலே அல்லாஹ் உதவி செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை நமக்கு வர வேண்டும். இப்படி இந்த விஷயங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த 3 விஷயங்களையும் சரியாக கடைபிடித்து நன்மையிலே ஆர்வம் காட்டுவது, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையினை அதிகரிப்பது, எந்த காரியம் வந்தாலும் சோர்ந்து போகாத ஒரு நிலையில பரவாயில்லை, அதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை தான் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அவன்கிட்ட தான் திரும்பி வரப்போறோம். அப்புறம் என்ன, வியாபாரத்தில் நஷ்டம், நான் எதிர்பார்த்த பணம் கிடைக்கல, நான் எதிர்பார்த்த ரிசல்ட் வரல, என்ன பண்ணுவது? அல்லாஹ்வின் மீது பாரத்தை போட்டுவிட்டு அடுத்து இதைவிட சிறப்பாக செய்ய முடியும் என்று கடந்து சென்றால் அல்லாஹ் உதவி செய்வான். அப்படி செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு இந்த உரையினை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.